உங்களோட வாய்ஸ் கேட்டு எத்தனை பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் சொல்லி காலக்கொடுமைக்கு எதிராக ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக என்னை ஊற்றி முடிக்கிற கேப்டாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்தது உங்களோட சப்பாத்தி குருமா வீடியோ போடுங்க அது சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டிஷ்ஷை வந்து செஞ்சு காட்டுங்க. ஏன்னா மனமும் அவ்வளோத்தர் சொன்னால் நானும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி தான் சப்பாத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் சப்பாத்தி சொல்லலாம், சப்பாத்தியோடு சேர்த்து அந்த குருமாயும் செய்யும் போது அது உங்களுக்கும் காட்டிதான் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்குன்னு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். பக்கத்தில் குக்கரில் தண்ணியோடு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி குக்கரில் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சிடறேன். குக்கரில் உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் பீன்ஸு கேரட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, அவ்வளோதான். இந்த காய்கறி வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கடுத்து பீன்ஸ் கேரட் வேக வச்சு எடுக்கணும். ஸோ இது வேகட்டும், அதுக்குள்ள நான் பீன்ஸ் கேரட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து இல்லையா, அதை வந்து ஒரு உருளைக்கிழங்கு 4 பொடிஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே நடுவில் இருக்கிற வேலையை செஞ்சிடறேன். முதல்ல உங்களுக்கு என்ன வேலைன்னா, நீங்கள் சப்பாத்தி மாவு ஊற்றணும். எப்பவுமே அவர் தான் ஊற்றி தருவார். இந்த வாட்டியும் அவர் தான் ஊற்ற போகிறாரு. சரி, ஆமாம். நான் இப்போ சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறேன். நான் வந்து குருமா ரெடி பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம குருமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கேரட்டு பீன்ஸ் எடுத்துருக்கேன், வேக வச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டும் வேக வச்சாச்சு, உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்காரு. பீன்ஸ் கேரட்லாம் வந்து வேக வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். நீங்களும் இது செய்யும்போது பீன்ஸ் கேரட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வாட்டி தனியாக குக்கரில் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வேறு தண்ணி மாற்றிட்டு தான் வேறு இதில் தனியாக உருளைக்கிழங்கு தனியாக பீன்ஸ் கேரட் தனியாக வச்சேன். விற்கிறப்போ ஒரு ஜவு மாதிரி வானல் வச்சுக்கிட்டேன். இந்த வானலும் வந்து காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் ஆஃப். காலக்கொடுமைக்கு எதிராக ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக எண்ணெய் ஊற்றி முடிக்கிற கேப்டாக. இது என்ன பண்ணுறது? கேரட் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் வாங்க. கரண்ட் வந்துருச்சு. வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்தோடனே அடுப்பு பற்ற வச்சுட்டோம். எண்ணெய் வந்து காஞ்சிச்சு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை, அப்புறம் இலை, இது ஜீரகம் போட்டுக்கலாம். இதுதான் போட்டுக்கலாம். இந்த டோஷன் நான் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா வந்து வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்துக்கு கூட பச்சை மிளகா போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டால் பண்ண வேண்டியக்கான நான் எப்பவுமே வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகா போடுவேன். இதுக்கு எப்பவுமே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்காமல் அதே இஞ்சி பூண்டுலாம் போடாமல் வைப்பேன். நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் கொஞ்சமாக தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பீன்ஸையும் கேரட்டையும் இதில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். வேக வச்சு நான் நல்லா வந்து மசிச்சிடுவேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கோட கொஞ்சம் மசிஞ்சு மையாத மாதிரி தான் போடுவீங்க. பட் நான் வந்து ஃபுல்லாக மசிஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன். இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ திட்டமாக கரம் மசாலா. இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் எவ்வளோ கட்டியாக வந்துருக்கு பாருங்கள்.
இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எப்பயுமே இந்த குருமா செய்யும்போது ஃபைனல் டச்சை நான் வீட்டு மிளகாத்தூள் போட்டுருவேன். ஸோ இதுக்கும் வந்து போட்டுருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குருமா வந்து ரெடி பண்ணிட்டோம். இன்னும் ஒரு கொதி வந்துச்சுன்னா குருமா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா, கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல, இந்த தண்ணி வந்து இன்னும் ஒரு கொதி வந்தோடனே கட்டி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி ஆனோடனே டேஸ்டான குருமா ரெடி ஆகிடும். இப்போ வந்து மனோட வேலை ஸ்டார்ட். மனோட வேலைன்னு சொல்லுவோம், நாங்கள் 2 பேர் சேர்த்து தான் செய்வோம். ஏன்னா ஒருத்தவங்க உருட்டணும், ஒருத்தவங்க வந்து போட்டு எடுத்தால் வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ வந்து சப்பாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போகிறோமே, அதுக்குள்ளே இது வந்து ரெடி ஆகிடும். போகலாமா? போகலாம். மூடிட்டு வரேன் சப்பாத்தி. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சப்பாத்தி சுட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மோனோ உருட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க பாருங்க. கிட்ட போய் காமிக்கிறேன். என்ன சப்பாத்தி விட்டு ஸ்டார்ட்டா? இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்டாக விட்டுவார். அதனால எப்பயுமே நீங்களே விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறுப்பு அவர் கையில் ஒப்படைச்சாச்சு. வரலையா? இருக்கட்டும், இந்த அளவுக்கு வரதே பெரிய விஷயம். ட்ரை பண்ணுறான், வர மாட்டேங்குது. சப்பாத்தி ரெடி. சரணியா வச்ச குருமா, ஸ்பெஷல் குருமா ரெசிபி ரெடி. சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க வேண்டியதான். அது மட்டும் இல்லை, பார்க்கறதுக்கு என்னங்க எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாம் எது வச்சாலும் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்றீங்க அப்படின்ட்டு. உண்மையாலுமே நல்லா தான் இருக்குது. ஏதாவது குறை இருந்தால் நானே சொல்லிடுவேன், இது கொஞ்சம் குறையா இருக்கு திருத்திக்கோ அப்படின்ட்டு. உண்மையாக சூப்பராக தான் இருக்குது எல்லாமே. டேஸ்ட் மாறி இருக்கா இல்லை அதே டேஸ்ட்டில் இருக்கா? அதே டேஸ்ட் தான். சுட சுட சப்பாத்தி சாப்பிட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சப்பாத்தி குருமாவோட ரெசிபி இதுதான். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நானும் வந்து போய் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்டு பார்க்குறேன். எப்பவுமே வீடியோ முடிக்க தந்தா ஃபைனல் டச்சில் நான் தான் அதை எப்பயுமே சொல்லுவேன். இந்த வாட்டி நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட வாய்ஸ் கேட்டு எத்தனை பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் சொல்லி ட்ரை பண்ணுங்க, எதுவும் நம்மளால் வராதுன்னு இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய். டாடா பாய். அப்போ சூப்பராக சொல்லிட்டாரு. நானும் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் சொன்னேன். போக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் நல்லா வந்துருச்சு. அம்மாவுமே அப்படி தான் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் சொன்னாங்க. போக வந்து நல்லா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா ட்ரையல் பார்க்கும்போது கரெக்டாக வருது. ஆமாம், இப்போ முன்னாடி பேசும்போது கொஞ்சம் திக்குது. அடுத்தது என்ன சொல்றதுன்னு மைண்ட்ல யோசிக்கும் போது இது திக்குது. அப்படி ஒன்றும் இல்லை, போக சரியாயிடும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய். டாடா பாய்.